போலீசிடம் சிக்கிய செந்தில் பாலாஜி, திமுக தீட்டிய சதி திட்டம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க சதி திட்டம் தீட்டிய செந்தில் பாலாஜி தலைமறைவா உள்ளதால் அவருடைய தலை காவல்துறையினர் கண்ணில் தென்படுமா என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவா பார்க்கலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திரைமறைவில சதி திட்டம் அரங்கேறி இருக்கதா புகார் எழுந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கர தொகுதி எம்எல்ஏ டாக்டர் இளையராஜா அளித்த புகார்ல பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பேரத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் கூறியதன் பேர்ல தான் நடத்தியதா கைதானவங்க கூறியிருக்காங்களாம். இதனால இருவரையும் போலீசார் தீவிரமா தேடி வராங்க. வெளிநாடு தப்புவதை தடுக்க லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில 10:30 மணி அளவுல திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்துல விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எம்எல்ஏ என் இளையராஜா சில தினங்களுக்கு முன்பு செல்போன்ல தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு என்ற நபர் தான் இந்த அரசியல் ஜனநாயக உத்திகள் என்ற கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் ஒரு முக்கிய கட்சியை சேர்ந்த சிலர் கேட்டுக்கொண்டதன் பேர்ல தொடர்பு கொள்வதாகவும் நேரில் சந்திக்கணும் அப்படின்னும் பேசினாராம். ஆனா தான் வேறு பணியில இருப்பதா கூறி இளையராஜா தொடர்பை துண்டித்தாராம். மீண்டும் தொடர்பு கொண்ட மேற்படி திருநாவுக்கரசு இளையராஜாவிடம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர உள்ளோம். ஆளுங்கட்சி உறுப்பினராய் இருந்தாலும் அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு சன்மானமா 35 கோடி வரை தருவதாகவும் ஆசை வார்த்தை காட்டினாராம். இதனால் அதிர்ச்சியடைந்த இளையராஜா, எனக்கு விருப்பமில்லை, இனிமேல் என்னிடம் பேசாதீர்கள் அப்படின்னு கண்டிப்புடன் கூறிய போதுதான் பேசியது குறித்து வெளியே தெரிவித்தா இளையராஜாவும் அவருடைய குடும்பத்தினரும் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு திருநாவுக்கரசு மிரட்டினாராம். இதனால தாவேகா எம்எல்ஏ என் இளையராஜா கடந்த ஜூன் 29 சென்னை பெருநகர காவல் ஆணையரிடம் அளித்த புகார்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது ஊழியரான தன்னிடம் தனது மக்கள் பணியை செய்யக்கூடாது என்பதற்காகவும் தனது பேச்சுக்கு உடன்பட லஞ்சம் தர முயற்சித்ததோடு தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் திருநாவுக்கரசு மற்றும் அவருக்கு பின்புலமாக செயல்படும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரியிருந்தாராம். அந்த புகார் மனுவின் அடிப்படையில் தேர்தல் கருத்து கணிப்பு நிறுவனத்தின் நிறுவனர் திருநாவுக்கரசு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களாக கருதப்படும் சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன், பெசன்ட் நகரை சேர்ந்த நரேஷ், கரூரை சேர்ந்த திமுக பிரமுகர்களான ரமேஷ், கார்த்தி, சென்னை பள்ளிக்கரணை பகுதியை சேர்ந்த செல்வன், மணப்பாக்கத்தை சேர்ந்த அதிமுக பிரமுகர் சீனிவாசன், அஸ்தினாபுரம் ஏரிக்கரை தெருவை சேர்ந்த ராஜேஷ் ஆகிய 8 பேரை தனிப்பட போலீசார் அடுத்தடுத்து கைது செய்திருக்காங்க. கைதானவர்கள் அளித்த வாக்குமூலத்துல தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க 180 கோடி சதி திட்டம் தீட்டப்பட்டது அப்படின்னு கூறினாராம். மேலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் கூறியதன் பேர்ல தான் இந்த பேரத்தை நடத்தியதாகவும் போலீசார்கிட்ட அவர்கள் தெரிவித்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அவர்கள் 2 பேரும் போலீசாரின் கைது நடவடிக்கையில சிக்காம இருக்க தலைமறைவில் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகிய 2 பேரும் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸை திருவல்லிக்கேணி போலீசார் அனுப்பியிருக்காங்களாம். இதையொட்டி விமான நிலையங்கள்ல கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் இந்த வழக்கு விசாரணைக்கு நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி, அசோக்குமார் ஆகிய 2 பேருக்கும் திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன் பிறப்பிச்சிருக்காங்க. இந்த சம்மனுடன் திருவல்லிக்கேணி தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் கரூர் அருகே ராமேஸ்வரப்பட்டியில் இருக்கக்கூடிய அவருடைய பூர்வீக வீட்டுக்கு சென்று செந்தில் பாலாஜினுடைய பெற்றோர் வேலுசாமி, பழனியம்மாள் கிட்ட வழங்கியிருக்காங்க. அந்த சம்மன்ல அவர்கள் 2 பேரும் இன்று காலை 10:30 மணி அளவுல திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்துல விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அதன் பேர்ல அவர்கள் 2 பேரும் திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்துல ஆஜராவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை ஆஜராகவில்லை அப்படின்னா அவர்கள் 2 பேர் மீதும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போலீசார் கூறியிருக்காங்களாம்.
இந்த வழக்குல ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 9வது நபரா மதுரையை சேர்ந்த கிருஷ்ணனை திருவல்லிக்கேணி தனிப்படை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. இவர் வழக்குல கைதான திருநாவுக்கரசனுடைய கார் டிரைவர் ஆகும். இதுவரையில் செந்தில் பாலாஜி இந்த புகார்கள் குறித்து தெளிவா விளக்கம் அளிக்கல. ஒருவேளை விளக்கம் அளித்தா என்ன நடந்தது அப்படின்னு தெரிய வரும். ஆக கைப்புள்ள 10 ரூபா செந்தில் பாலாஜி அவர்கள் காவல்துறை கிட்ட சிக்குவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.